சரி எல்லாருக்கும் இசை வராது, இசை வராதுனால படிக்காமல் விட்டுறாத, அன்பா படி, எழுத்து பிழை இல்லாமல் படி. அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். கற்க மாட்டேங்கிறீங்களே. அப்போல்லாம் அவர் காலத்திலேயே அதை இந்த அருளாளர் பாடல்களை படிக்காமல் இருந்தேன். நீ வழிபாடுன்னா பாட்டு இருக்கணும். சும்மா வழிபாட்டில் மணி அடிச்சுக்கிட்டு சும்மா 2 சக்கர பொங்கலை வச்சுட்டு சாமியை திருப்திப்படுத்துறது எல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. பாட்டு படிக்கணும். முருகன்னா திருப்புகழ் படிக்கணும், கந்தரலங்காரம் படிக்கணும், அனுபூதி படிக்கணும். சிவபெருமான்னா தேவாரம், திருவாச்சகம் எல்லாம் படிக்கணும். அதுதான் வழிபாடு. அதை விட்டு நான் நிறையா பூ வச்சுருக்கேன், நிறையா மாலை வச்சுருக்கேன், நிறையா சூடம் வச்சுருக்கேன், சாம்பிராணி வச்சுருக்கிறேன், எல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொன்னால், வாழைப்பழம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இல்லை, அது சரிப்படாது. இதை சொல்கிறாரு பாருங்கள், நான் ஒன்றுமே சொல்ல, அவரே தான் சொல்கிறாரு. அவில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீலி அப்படிதான் சொல்கிறார். ஆகையினாலே அன்பர்களே, பூசை என்றால் ஞான பாடல்களை ஓதுதல், அதுதான் வழிபாடு. வேற ஒன்று வழிபாடு. முடிஞ்சா விளக்கேற்று, தண்ணி எடுத்து வை, 2 பூவை போடு. ஆனால் வாடா மலராக, அப்போ தான் இந்த அலங்காரம் பண்ணுறாரு பாருங்க, கந்தர் அலங்காரம். பாடல்களை பாடணும். எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. அன்பா பாடி, எழுத்து பிழை இல்லாமல் பாடு, போதும். பாடலைன்னா என்ன நடக்குன்னு சொன்னார். பாடினா என்ன வரும்னு சொல்லலை, பாடலைன்னா என்ன வரும். பாடினா என்ன வரும்? அழித்து பிறக்க விட்டார். அதை எடுத்த உடனே சொல்லிட்டார். பாடினா என்ன வரும்? அழித்து பிறக்க விட்டா. பாடல் என்ன வரும்? பாடல் என்ன? கூற்றன் வருவான். எப்படி வருவான்? சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வருவானா? என்ன சார் சௌக்கியமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் எப்படி இருக்கீங்க? காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? சௌரியப்படுமா போகிறதுக்கு வரீங்களா? அப்படிலாம் கேட்டு வருவானா? எரிமுண்டதென்ன, வாழ்க்கையை வீணாக்கி விட்டியே என்று எரிமுண்டதென்ன. நெருப்பு மூண்டது போல விழித்து, கண்ணு 2 தக 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 நெருப்பை கக்கும், 5 நடுங்கணும். எரிமுண்டதென விழித்து புகையழ, மூக்கிலையும் காதுலையும் புகை வருமா கோபத்தில். மனுஷனா பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம். யமன் சொல்கிறான், எவ்வளவு கஷ்டம் அந்த மனுஷனா பிறக்கிறது. பாம்பா, பல்லியா, பூச்சியா, தேரையா, தேளா, எத்தனையோ பிறப்பில் பிறக்காம மனுஷனாக பிறந்து இறைவனை நினைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சோம். திராவிடம் பேசி உயிரை வீணா, வாழ்க்கையை வீணாக்கிட்டேடா படுபாவி. உயிர் இல்லைங்கிற, உலகம் இல்லைங்கிற, கடவுள் இல்லைங்கிற, வினை இல்லைங்கிற, புண்ணியம் இல்லைங்கிற, பாவம் இல்லைங்கிற, வா எல்லாத்தையும் காட்டுறேன், போய் பார்ப்போம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவான். எத்தனை பேரை ஏமாற்றி சம்பாதிச்ச, எத்தனை பேர் வைத்தறிச்சல் கொட்டிக்கிட்டு நீ சம்பாதிச்ச. நம்ம மடித்தாடு மலைமிக்க நன்றியே மனநே நீ வாழு நாளெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது. பொய்யா இருக்குமாங்க? எங்கேயா சுந்தரர் பொய் பேசுவாரா? தருமனார் தமர் செக்கில் இடுவார்கள், தருமனுடைய ஆட்கள் நரகத்தில் செக்கில் இடுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே அதெல்லாம் உண்மை. அடக்கம் அமரர் உயிக்கும் அடங்காமை 6 இருள் உயித்து விடும். சொர்க்க நரகத்தை திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி பேசுகிறான், இதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறான். திருக்குறள்ங்கிறான், என்ன இருக்குன்னு கூட தெரியல. திருக்குறள்ங்கிறான். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆகையினாலே இந்த புகை எழ பொங்கு வெம் கூற்றன், எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணுக்கும் காதுக்கும் பிரபஞ்ச தொடர்பாக
ஏன் சிவபெருமான் தொடர்பா முருகன் தொடர்பா நீ செய்யலை, பாஸ் போகலாம் அப்படின்ட்டு கயிற்றால் விடுவானா, விடும் கயிறுன்னார். அப்படி விடுவான், கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும். தெரிஞ்சுக்க, நீ அன்னைக்கு போய் நான் திருப்புகழை படிக்கிறேன், என்னுடைய தலையெழுத்து அழித்து என் பிறப்பை நீக்க போதே அதை படிக்கிறேன்னா நடக்கிற காரியமா? வயசாகிடுச்சுன்னா படிக்க முடியாது, ஞாபகத்தில் நிற்காது, கண்ணு தெரியாது, சொன்னால் புரியாது. இப்படிப்பட்ட நிலையில் போய் நல்லா கண்ணு காது மூக்கு எல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிற பொழுதே அதை படித்தா என்ன, படிக்கிறத கேட்டால் என்ன? வாழ்க்கைங்கிறது எப்போ வேணால் முடிஞ்சு போகுமே. இன்றிருப்பார் நாளை இல்லை. அப்பர் சுவாமியே சொல்லுங்க, இன்றுடைய நாளை இருப்பேனோ அப்படின்னு கேட்குறார். ஆகவே இந்த அயில்வேலன் கவி அடித்து பிறக்க ஒட்டாமல் செய்வது, அதை நீ அன்பால் எழுத்து பிழையில்லாமல் ஓத கற்றுக்கொள். நீ நாளை தள்ளி போட்டு கொண்டே போனால் யமன் நிச்சயமாக வருவான். கவியை கற்றுக்கொள்ளாதவனுக்கு யமன் வருவான், கற்றுக்கொண்டவனுக்கோ சிவன் வருவான். சிவதூதர்கள் வருவார்கள், இவனுக்கோ யமதூதர்கள் வருவார்கள். எனவே அவர்கள் வந்து அழைத்து சென்று துன்புறுத்துவார்கள். எனவே பிறப்பு நீங்க வேண்டும் என்று கருதினால் திருப்புகழ் ஓதுக என்று சுவாமி இந்த திருப்புகழை ஓதுவதற்கு இதில் குறிப்பிடுகின்றார். அது தலையெழுத்தை மாற்றி பிறப்பை நீக்கும் என்று சொல்லுகிறார். வழிபாடு என்பது திருப்புகழ் ஓதுவதே என்று குறிப்பிடுகிறார். அந்த திருப்புகழை அன்பால் ஓத வேண்டும், அன்பு உணர்வோடு ஓத வேண்டும், பிழைகள் இல்லாமல், எழுத்து பிழைகள் இல்லாமல் ஓத வேண்டும் என்கிற 2 நிபந்தனைகளோடு அந்த ஓதுதலை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நூலிலே 2 பாடல்களை நாம் சிந்தித்தோம்.